மீண்டும் நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்முடைய யூடியூப் வழியாக சந்திக்கின்றோம். இனிமேல் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒரு இயற்கை மருத்துவம் சார்ந்த குறிப்புகள் ஒவ்வொரு நாளும் நம்ம தொடர்ந்து வெளியிடலாம். இன்னைக்கு முதலாவதாக இப்ப தேர்வு நெருங்கிக் கொண்டிருக்கிறது. தேர்வு காலத்துல இயற்கையாகவே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு தேர்வு பற்றிய ஒரு பயம் உண்டாகும், ஒரு பதற்றம் உண்டாகும். நம்ம படித்ததெல்லாம் மறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடும். இந்த தேர்வை பற்றிய பயத்தை போக்கவும், பதற்றத்தை குறைக்கவும், நினைவாற்றல் திறனை அதிகரிப்பதற்கும் நாம 30 நாளைக்கு 30 வகையான இயற்கை மருத்துவ உணவு முறைகளை நாம பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒரு உணவு, இப்படி 30 வகையான உணவு முறைகளை நாம பார்க்கலாம். பொதுவா மாணவர்களுக்கு இந்த தேர்வு காலத்துல படிச்சதெல்லாம் மறப்பதற்கு முக்கியமான காரணம் பதற்றம் தான். பதற்றம் நினைவாற்றல் திறனை குறைக்க உதவும் இயற்கையாகவே. அதை தாண்டி முறையான தூக்கம் இல்லாமை, மூன்றாவது துரித உணவுகள் என்று சொல்லக்கூடிய ஜங்க் ஃபுட், நான்காவது வைட்டமின் பி சார்ந்த குறைபாடு, இரும்பு சத்து குறைபாடு, நீர்ச்சத்து பற்றாக்குறை. இந்த காரணங்களால தான் அந்த தேர்வு காலத்துல குழந்தைகளுக்கு பதற்றம், நினைவாற்றல் திறன் குறைபாடு எல்லாம் ஏற்படுகிறது. இப்ப நம்ம சொல்லக்கூடிய உணவு எல்லாமே பார்த்தீங்கன்னா நினைவாற்றல் திறனை அதிகரிப்பதற்கும், பதற்றத்தை குறைப்பதற்கும், வைட்டமின் பி சார்ந்த குறைபாட்டை நீக்குவதற்கும், இரும்பு சத்து குறைபாட்டை நீக்குவதற்கும், நீர்ச்சத்து குறைபாட்டை போக்குவதற்கும் உதவக்கூடிய உணவாகத்தான் நாம சொல்ல போறோம். குறிப்பா பார்க்கணும்னா 10 வயதிலிருந்து 18 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகள், அவர்களுக்கு மிக அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய உணவு முறைகள் தான் ஒவ்வொரு நாளும் நாம பார்க்கலாம். ஓகேங்களா? இதற்கு தலைப்பு இயற்கை மருத்துவ உணவு இருக்க தேர்வு பற்றிய பயம் எதற்கு? இந்த தலைப்பின் கீழ ஒவ்வொரு நாளைக்கும் நாம ஒரு உணவு பார்க்கலாமா? நாள் 1, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய முதலாவது உணவு. காலை வேளையில குழந்தைகளுக்கு ஒரு கஞ்சி செய்து கொடுக்கப்பட வேண்டும். அந்த கஞ்சி எந்த அரிசியில செய்யணும்னா கருப்பு கவுனி அரிசி கஞ்சி. இப்ப இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சி காலை வேளை உணவாக நாம் குழந்தைகளுக்கு கொடுப்பதனால மூளையினுடைய செயல்பாட்டு திறனை அதிகரிக்க உதவும். சரி, இப்போ இந்த கஞ்சிய எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாமா? இந்த கஞ்சி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கருப்பு கவுனி அரிசி 3 தேக்கரண்டி, பனை வெல்லம் 1 தேக்கரண்டி, சுக்கு 1 சிட்டிகை, ஏலக்காய் 1 ஏலக்காய், ஊற வைத்த பாதாம் 4, ஊற வைத்த வால்நட் 1. இதுதான் இந்த கஞ்சி செய்வதற்கு தேவையானவை. என்னென்ன எடுத்துக்கிட்டோம்? கருப்பு கவுனி அரிசி, பனை வெல்லம்,
சுக்கு, ஏலக்காய், ஊற வைத்த பாதாம், ஊற வைத்த வால்நட் எடுத்துக்கிட்டாச்சா? சரி, ஏன் இதை எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த கருப்பு கவுனி அரிசியில இரும்பு சத்தும் அந்தோசைனின்கிற வேதிப்பொருளும் இருக்கு. இது மூளையினுடைய இயக்கத்திற்கு தேவைப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இரண்டாவது, பனை வெல்லம் மூளையின் ஆற்றலுக்கான ஒரு நிலையான குளுக்கோஸை வழங்கக்கூடியதாக இந்த பனை வெல்லம் இருக்கிறது. சுக்க பொறுத்தளவுல செரிமானத்தை மேம்படுத்தவும் இரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கும் சுக்க நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். ஏலக்காய் பதற்றத்தை குறைப்பதற்கு மிக அற்புதமான ஒரு உணவுப் பொருள். ஊற வைத்த பாதாம் நினைவாற்றலுக்கு ஆன வைட்டமின் இ நிறைவாக இருக்கக்கூடியது. ஊற வைத்த வால்நட் மூளை செல்களுக்கான ஒமேகா 3யை கொண்டிருக்கிறது. அதனால தான் காலை வேளை உணவு அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவாக இருக்கணுங்கிற காரணத்தினால இதெல்லாம் நாம தேர்ந்தெடுத்திருக்கோம். சரி, இந்த கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல் நாள் இரவே அந்த 3 மேஜைக்கரண்டி கருப்பு கவுனி அரிசிய நல்லா கழுவி இரவு முழுவதும் ஊற வச்சிருங்க. இரவு முழுவதும் ஊற வச்சுட்டு காலை வேளை உணவு தயார் செய்வதற்கு முன்பு ஊற வைத்த அந்த கருப்பு கவுனி அரிசிய கழுவிட்டு ஒரு 500 மில்லி தண்ணீர் ஊற்றி பாத்திரத்திலேயோ அல்லது குக்கரிலேயோ வைத்து நன்றாக வேக வைங்க. நன்றாக வெந்த உடனே அந்த கஞ்சிய லேசாக மசித்து விடும். லேசா மசிச்சு அதுல பனை வெல்லத்தை தட்டி போட்டு சுக்கு பொடியும் ஒரு சிட்டிகை சேர்த்து ஏலக்காயும் தட்டி போட்டு ஊற வைத்திருக்கக்கூடிய பாதாம், வால்நட் இரண்டையும் அரைத்து அதை எல்லாத்தையும் அந்த மசிச்சு வச்சிருக்கக்கூடிய கஞ்சியில கலந்து குழந்தைக்கு காலை வேளை உணவாக இதை கொடுத்துக்கிட்டு வாங்க. இந்த உணவு குழந்தையினுடைய மூளையின் செயல்பாட்டு திறனை அதிகரிக்க உதவக்கூடியது. சரி, இப்ப காலையில குழந்தைகளுக்கு கஞ்சி கொடுத்தாச்சு. இப்ப நம்ம பிள்ளைக ஸ்கூலுக்கு போகும்போது வாட்டர் கேன் எடுத்துட்டு போவோம். வாட்டர் பாட்டில தண்ணி எடுத்துட்டு போவாங்க இல்லையா? அதுக்கு அந்த தண்ணிக்கு பதிலாக தனியா மற்றும் வெட்டிவேர் கலந்த தண்ணீரை குழந்தைகளுக்கு கொடுங்க. இந்த தனியா என்று சொல்லக்கூடிய வர கொத்தமல்லி, வெட்டிவேர் தண்ணீர் எப்படி செய்யணும் பார்க்கலாம். இதற்கு தேவையானவை 1 தேக்கரண்டி தனியா என்று சொல்லக்கூடிய வர கொத்தமல்லி, வெட்டிவேர் ஒரு சிறிய துண்டு, தண்ணீரினுடைய அளவு 1 லிட்டர். இதை எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாள் இரவே தனியாவையும் வெட்டிவேரையும் கழுவிட்டு 1 லிட்டர் தண்ணியில போட்டு ஊற வச்சிருங்க. நைட்டு முழுவதும் ஊறட்டும். மறுநாள் காலையில குழந்தைய பள்ளிக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ஊற வைத்த தண்ணீரை எடுத்து வடிகட்டி ஒரு 5 நிமிடம் கொதிக்க வைத்து இறக்கி மிதமான சூட்டுல நீங்க வாட்டர் கேன்ல ஊற்றி கொடுத்துருங்க, அல்லது ஆற வைத்து கூட கொடுங்க. ஆற வச்சு குடிச்சிட்டு இந்த தண்ணீரை வழக்கமா குடிக்கக்கூடிய தண்ணீருக்கு பதிலாக இந்த தனியா வெட்டிவேர் கலந்த தண்ணீரை தொடர்ந்து குடித்து கொண்டு வாங்க. சரி, இந்த தண்ணீர் குழந்தைய குடிப்பதனால என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு அந்த மூளையில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான உஷ்ணத்தை இது குறைக்க உதவும். அது மட்டும் கிடையாது, ஓவர் திங்கிங் அந்த செயல்பாட்டையும் இது குறைக்கும்.
குழந்தைகளுடைய தூக்கத்தை அற்புதமான ஒரு செயலாக மாற்ற உதவும். அப்ப காலை வேளையில அந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சிய குடுத்துட்டு, ஸ்கூலுக்கு போகும்போது இந்த தனியா வெட்டி வேர் கலந்த தண்ணீரையும் குடுத்துட்டு, பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே, குழந்தைக்கு ஒரு சிற்றுண்டியாக நாம ஒரு தயார் பண்ணி குடுக்கணும். அந்த சிற்றுண்டி எப்பேர்ப்பட்ட சிற்றுண்டியாக இருக்கணும்னா, மொளக்கட்ட வைத்த தானியமும், விதைகளும் கலந்த சிற்றுண்டியாக இருக்கணும். அப்ப முதல் நாள் நாம அந்த குழந்தைக்கு என்ன சிற்றுண்டி செய்ய போறோம்? மொளக்கட்ட வைத்த பச்சப்பயிறு. அப்போ முதல் நாள் இரவு ஒரு 75 கிராம் அல்லது 100 கிராம் அளவிற்கு பச்சப்பயிறு எடுத்து ஊற வச்சுட்டு, மறுநாள் காலையில அத எடுத்து கட்டி வச்சுட்டா, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள அது மொளக்கட்டிரும். வீட்டுக்கு வந்த உடனே அந்த மொளக்கட்ட வைத்திருக்கக்கூடிய அந்த பச்சப்பயிர எடுத்து, நீர் ஆவியில மிதமா வேக வச்சிரணும். மிதமா வேக வச்சுட்டு, அந்த பச்சப்பயிரோடு 1 தேக்கரண்டி பூசணி விதையும், 1 தேக்கரண்டி சூரியகாந்தி விதையும், சில துளிகள் எலும்புச்சம்பழச் சாறையும், கேரட் ஒரு 3 அல்லது 2 தேக்கரண்டி அளவுக்கு துருவிய கேரட். அப்ப அந்த மொளக்கட்ட பச்சப்பயிரோடு பூசணி விதை, சூரியகாந்தி விதை, துருவிய கேரட்டு, எலும்புச்சம்பழச் சாறு. இது அனைத்தையும் அந்த மொளக்கட்ட வைத்த தானியத்துல சேர்த்து நன்றாக கலந்து ஒரு 10 நிமிடம் ஊற வைத்து, குழந்தைங்க ஸ்கூலுக்கு முடிச்சுட்டு வந்த உடனே மாலை வேளை சிற்றுண்டியாக இந்த மொளக்கட்ட வைத்த தானியத்த கொடுக்கப்பட வேண்டும். சரி, இந்த மொளக்கட்ட வைத்த தானியம் குழந்தைகளுக்கு எந்த விதத்துல ஒரு பயனுள்ளதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மொளக்கட்ட வைத்த பச்சப்பயிர்ல புரதச்சத்தும், வைட்டமின் பியும் நிறைவாக இருக்கிறது. அதற்கடுத்து பூசணி விதையில துத்தநாகமும், சூரியகாந்தி விதையில நமக்கு தேவையான ஆற்றலும், அதற்கடுத்து முக்கியமா வைட்டமின் சி இருக்கக்கூடிய எலும்புச்சம்பழ சாறு. இவை அனைத்துமே அந்த குழந்தையினுடைய மூளையினுடைய செயல்பாட்டு திறனுக்கு மிக உறுதுணையாக இருக்கும். இப்ப மாலை வேளையில வந்த உடனே ஒரு சிற்றுண்டி, நாள் முழுவதும் தனியா வெட்டிவேர் கலந்த தண்ணீர், காலை வேளை உணவு, கருப்பு கவுனி அரிசி கஞ்சி. இதுதான் முதல் நாள் இயற்கை மருத்துவ உணவு. இந்த ஒரு நாள் உணவு நம்ம சாப்பிடுறது மூலமாக குழந்தையினுடைய அந்த பதற்றத்தை குறைக்க உதவும், நினைவாற்றல் திறனை அதிகரிக்க உதவும், உடல் சோர்வை இது போக்க உதவும். இதுதான் இந்த தேர்வு காலம் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முதலாவது நாளில் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு உணவு. இந்த இயற்கை உணவு என்பது மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது. இந்த 10 வயசுலிருந்து 18 வயசு வரை இருக்கக்கூடிய குழந்தைகள் கட்டாயமாக எடுத்துக்கங்க. இது முதலாவது நாள். 2வது நாள்ல வேறொரு உணவு முறைகளை பற்றி நாம சந்திக்கலாம். இதை பயன்படுத்தி பாருங்க. நீங்க கேட்ட விஷயத்தை பயன்படுத்தி பலனை உணருங்கள். உணர்ந்த பலனை மற்றவர்களுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுங்கள். நன்றி, வணக்கம்.